அறிவுத்திறனை அள்ளித்தரக்கூடிய புதன் பகவானையே ராசி அதிபதியா கொண்டவங்க தான் இந்த கன்னிராசி அன்பர்கள். நீங்க உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், சாதகமா என்ன விஷயம் நடக்கும், பாதகமா என்ன விஷயம் நடக்கும், பாதகமான செயலில் இருந்து விடுபட நீங்க என்ன செய்யணும், இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஏன்னா எந்த இறைவனை எப்படி வழிபட்டா உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் நீங்க அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். கன்னிராசியில் இருக்கக்கூடிய அஸ்தம், உத்திரம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும், இதை பத்தினதான் நாம இப்ப பார்க்க போறோம். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நமக்கு எப்படா முன்னேற்றம் வரும், நம்ம எல்லோருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மையும் செய்யறோம், ஆனா நமக்கு நடக்கிறது என்னமோ தீமையாவே இருக்கு அப்படிங்கிற ஒரு விரக்தி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வரக்கூடிய அமைப்புகள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுத்திருக்கு, கிரக நிலைகள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும், இதை பத்தி வாங்க நாம இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, உங்களோட வாழ்க்கையில சிறந்து விளங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஜோதிட ரீதியா பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானுக்குரிய ஒரு ராசியா பார்க்கப்படுது. புதனின் முழுமையான அம்சமும் கொண்டவங்க நீங்க. அதே போல புதனின் அம்சம் கொண்டவரா இருக்கக்கூடிய இறைவன் பெருமாள். இதனாலதான் கன்னிராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில பல மாற்றங்களையும் பல முன்னேற்றத்தையும் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு புதன்கிழமையிலுமே நீங்க புதனின் அம்சமா இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளுக்கு துளசி மாலையை சாற்றி நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நீங்க நல்ல ஒரு பொருளாதார ரீதியில் சிறந்த ஏற்றத்தை பெற முடியும். இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க, கூடிய விரைவில் உங்களோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை நீங்க கண்ணோட காம்பீங்க. அதே போல உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் என்றாலும் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறைக்காம பதிவிடவும் செய்யுங்க. அதே போல வெள்ளியில மரகதம் கல்ல பதிச்சு வலது கை மோதிர விரல்ல புதன்கிழமை அன்னைக்கு புதன் ஹோரையில நீங்க அணிஞ்சுக்கிறது எல்லா விதமான நன்மைகளுமே உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அதே போல புதன்கிழமையில நவகிரகத்தில் இருக்கும் புதன் பகவானுக்கு சிறிது பச்சை பயிரை சமர்ப்பணம் செஞ்சு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதுமே புதனின் அருட்கடாட்சம் உங்களுக்கு முழுமையா கிடைப்பதற்கான ஒரு வழிபாடா பார்க்கப்படுது. புதன் மற்றும் வெள்ளிக்கிழமையில நீங்க பச்சை நிற ஆடைகளை அணிந்து கொள்வதன் மூலம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பெற முடியும். பொருளாதார வசதி குறைந்த மாணவர்களுக்கு பள்ளி சீருடை புத்தகங்கள் இதெல்லாமே வாங்கி தருவது கன்னிராசி அன்பர்களுக்கு சிறந்த ஒரு பரிகாரமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம திருமணமான வசதி குறைந்த ஏழை பெண்களுக்கு நீங்க மூக்குத்தி தானம் செய்து வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில பல முன்னேற்றத்தையும் அடைய முடியும். அதே போல ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களுக்கும் நீங்க தீர்வு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் உங்களுக்கு கட்டாயம் பல வகையிலுமே உதவியா இருக்கும். இதுல வரக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கான தீர்வுமே நீங்க எளிய முறையில பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நிறைய பேர் இவங்கிட்ட போன் மூலியமாவே இவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்ப உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதா சொன்னாங்க. அதனாலதான் உங்களுக்குமே பயன்பெறும் வகையில் அமையும் அப்படிங்கிற பட்சத்துல கொடுத்திருக்கோம். டிஸ்கிரிப்ஷனுமே நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க. சரிங்க, வாங்க நாம இப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமா அமைய போகுது, இந்த வாரத்துல நீங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேறுமா, உங்களுக்கு பலமா என்ன அமையும், பலவீனமா என்ன நடக்கும், கவனமா எந்த செயல்களில் ஈடுபட்டா நீங்க நன்மைகளை பெற முடியும், இது பத்தின முழுமையான விளக்கத்தையுமே தொடர்ந்து நாம இப்ப பார்க்கலாம். அறிவு திறனை அள்ளி தரக்கூடிய புதனை அதிபதியா கொண்டவங்க தான் கன்னிராசி அன்பர்கள் நீங்க. சூரியன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இப்பொழுது அமர்ந்திருக்கிறார். இதன் மூலம் கூட இருந்தே உங்களை கெடுக்க நினைச்ச உறவினர்களின் உள்நோக்கத்தை நீங்க இந்த வாரத்துல ரொம்பவுமே தெளிவா புரிஞ்சுக்க போறீங்க. அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது. சந்திர பகவானின் இடப்பெயர்ச்சியுமே அவ்வளவு சாதகமான நிலையில உங்களுக்கு இல்லை. முதலீட்டுக்கு தகுந்த வருமானம் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். செவ்வாய் 11ஆம் வீட்டுல இப்பொழுது இருக்கிறார். இதன் மூலம் ஆன்லைன் வர்த்தகங்கள் அவ்வளவு சாதகமான பலனை உங்களுக்கு கொடுக்காது, கவனமா இருங்க. போட்டி பந்தயங்கள்ல நீங்க ஈடுபடும் பொழுது எச்சரிக்கையா இருக்கணும். நிலம் விற்பனை துணக்கமா தாங்க நடக்கும். புதன் 9ஆம் இடத்துல இப்பொழுது அமர்ந்திருக்கிறதுனால புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். செஞ்சிட்டு இருக்க வேலை பிடிக்கல, வேற வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் வரும், அதை பயன்படுத்திக்கோங்க. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்குமே பதிவு உயர்வு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நடைபாதை வியாபாரிகளுக்கு சிறப்பான பலன் உண்டாகும். குரு 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தள்ளி போன திருமணத்தை கூட நேர்த்தியாக நீங்க நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். பிள்ளை பாக்கியம் கிடைத்து நீண்ட கால
காலமா இந்த விஷயத்திற்காக ஏக்கத்தில் இருப்பீங்க, எப்படா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. சில தம்பதிகள் இந்த ஏக்கத்திலிருந்து விடுபட போறீங்க. ஏன்னா இந்த புதன்கிழமையில் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் கூடிய விரைவில் நன்மையான செய்தி உங்களை வந்து சேரும். நீங்க ரொம்பவே சந்தோஷப்படக்கூடிய செயல் பெருமாள் பகவானால் கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும். முடிஞ்ச ஒரு முறை திருப்பதி சென்று திருப்பதி ஏழுமலையான புதன்கிழமையில தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்களோட வீட்டுல மழலை செல்வம் உண்டாகும். வாக்கு சாதுரியத்தால் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். சுக்கிரன் 7ஆம் இடத்தில் வரும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும். கலைத்துறையில் பிரபலமடையக்கூடிய வாய்ப்புமே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். சனி 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது கல்விக்காக கொஞ்சம் அதிகம் செலவு செய்யற மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும். தாய் வழி சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். ராகு 6ஆம் இடத்தில் வரும் பொழுது எவ்வளவு இணக்கமா நடந்துக்கிட்டாலுமே குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் தாண்டவம் ஆடும். கேது 12ஆம் இடத்தில் வரும் பொழுது யாருக்குமே நீங்க ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடவே கூடாதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கவனமா தான் இந்த விஷயத்துல இருக்கணும். வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் தள்ளி போனா கூட பெருமளவு நீங்க பிரச்சனையை சமாளிக்கக்கூடியதா இருக்கும். கவனமா இருந்தா நல்லது. 25, 26ஆம் தேதிகள்ல சந்திராசிரமம் வர்றதுனால நீங்க ரொம்பவுமே எச்சரிக்கையோடு செயல்படணும். கொஞ்சம் அசால்ட்டா இருந்தீங்களா கூட பல பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிற மாதிரி ஆயிடும். இப்ப நம்ம தொடர்ந்து கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான கிரக நிலை அமைப்புகள் உண்டாகி இருக்கு, இதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறது விரிவா ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா ரணருட ரோகஸ்தானத்துல சனியும் ராகுவும் சந்திரனும் இருக்காங்க. கலசர ஸ்தானத்தில் சுக்கிரனும், பாக்கியஸ்தானத்துல சூரியனும் புதனும் அமர்ந்திருக்காங்க. தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறார். இதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா ஆக்கப்பூர்வமா செயல்பட்டா எல்லா விதத்திலுமே நீங்க நன்மையை பெற முடியும். நல்ல பயன்களை பெறுவதில் பெரிய அளவுல சிரமம் எதுவும் இருக்காது. வீணா மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலை உங்களை விட்டு நீங்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தமான நிலை இப்பொழுது மாறிடும். இதன் மூலம் விற்பனை நல்லபடியா தாங்க நடக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புத்தி சாதுரியத்தால வேலைகளை திறமையா செஞ்சு முடிச்சு நீங்க பாராட்டு பெற போறீங்க. பதிவு கிடைக்கலாம். குடும்பத்துல இதமான சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் புதிய உறவினர்கள் வருகை இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு வரும் பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்து மனசளிச்சும் போறது நல்லதா இருக்கும். பெண்களுக்கு ஆன்மீக நாட்டம் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மூத்த கலைஞர்களால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். சம்பள விஷயத்துல மட்டும் கராரா இருக்கிறது அவசியம் பார்த்துக்கோங்க. மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். இப்போ வந்து உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் வியாபாரம் அபிவிருத்தியை கொடுக்கும். வீட்டு வியாபாரம் செய்யறவங்களிடத்துல நம்பிக்கை உண்டாகும். அரசாங்கத்தின் மூலம் நல்ல ஒரு அனுகூலம் பெற முடியும். எதிலுமே அடக்கமா பேசினீங்கன்னா கொஞ்சம் நல்லது. திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை கிடைக்கும். திருமணம் தள்ளி போனவங்களுக்கு கூடிய விரைவில் திருமண பாக்கியம் கைகூடும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வாரம் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் இருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா எல்லா விதத்திலுமே நீங்க நன்மைகளை பெற முடியும். கவனமா இருங்க. அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்கு, இதன் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பகவான் தொழில் சாத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாரம் செலவழிக்கிறதுல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும். எப்படி செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வரீங்க அப்படிங்கறதுதான் இந்த வாரம் உங்களுக்கு திறமையா செயல்படுவதன் மூலம் தான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். அதே போல இறக்கப்பட்டு செய்த உதவி ஏண்டா செய்தோம் அப்படின்னு நினைக்க வைக்கும். கவனமா இருங்க. சுப காரிய விஷயம் தொய்வு இல்லாம நல்லாவே சுறுசுறுப்பா நடக்கும். இப்போ நீங்க சுப காரியத்தில் ஈடுபட்டு கொஞ்சம் சுபவரிய செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான். அதெல்லாம் நீங்க கலங்காம செய்யலாம். சுப காரிய விஷயங்கள் தடை தாமதம் இல்லாம வரணும். கவனமா செய்யுங்க. வேலை இல்லாம வேலை தேடிட்டு வந்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்க நினைச்ச இடத்துல கிடைப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்கு. இப்போ நீங்க வேலை இல்லாதவங்க ட்ரை பண்ணீங்கன்னா இந்த வாரம் வேலைக்கான வாய்ப்பு பெற முடியும். அதே மட்டும் இல்லாம வேலை செஞ்சுட்டு ஏதாவது பிரச்சனையால வீட்டுல இருந்தவங்களுக்கு கூட மீண்டும் பணியில சேரக்கூடிய அமைப்பு உண்டாகும். மேலிடத்தில் உள்ள அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையா நடந்துக்குவாங்க. சித்திரை 1 மற்றும் 2ஆம் மாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் பராமரிப்பு செலவுகள் செய்ய வேண்டியதா இருக்கும். தவிர்க்க இயலாத காரணத்தால சகோதர சகோதரிகளுக்கு பணம் செலவு பண்ற மாதிரியான விஷயம் நடக்கும். புதியவர்களின் நட்பால் கைப்பொருளை இழக்க நேரிடும். அதனால அதிக அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட கவனமா நீங்க இருக்கணும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக பணிகள் சிறப்பா நடக்கும். சிறப்பான முன்னேற்றம் தொழில் விஷயத்துல உண்டாகும். உங்களுடைய மேலதிகாரி உங்ககிட்ட அனுசரணையா நடப்பாங்க. இதுவே உங்களோட மனதிற்கு நல்ல ஒரு இதமான மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களோட பணிகளுக்கு அப்போதைய சிறப்பான பாராட்டு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த ஒரு விஷயம் கிடைக்காம ரொம்பவுமே வருத்தப்பட்டிருந்தவங்களுக்கு இப்ப நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லா விஷயத்திலுமே கிடைக்க போகுது.
மேலும் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் இந்த வாரம் அனைத்து விதமான செயல்களையுமே நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். என்ன கன்னிராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.